ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ட்ரெய்லர் ரிவ்யூவை பற்றி தான் பேச போகிறோம். நமக்கு மிகவும் பிடித்த நடிகர் சூர்யாவின் புதிய திரைப்படமான ரெட்ரோ இன்னைக்கு தான் அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ட்ரெய்லர் தலைப்பு டீசர் சமீபத்தில் வெளியாகி இருக்கும்போது இப்போ ட்ரெண்டில் அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த டீசர் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. அதே சமயம் சினிமா ரசிகர்களிடம் சூர்யா ரசிகர்களிடம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் சமகால சினிமாவில் புதிய தருணங்களை உருவாக்கும் என்ற முயற்சியும் இருக்கு. டீசர் வெளியான முதல் நொடியிலிருந்து ரசிகர்களின் இதயத்தை பறித்துக் கொண்டதுதான் சொல். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் உருவாகும் இந்த திரைப்படம் கதைக்குரிய புதிய அணுகுமுறையுடன் வெளியாகிறது. இந்த ஸ்கிரிப்டில் ரெட்ரோ டீசர், அதன் காட்சிகள், கதைக்களம் மற்றும் அதனை சூழ்ந்துள்ள பல சுவாரஸ்ய தகவலை பற்றி நாம இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி பிரசாந்த் காட்சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டீசர் தொடங்கும் ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு வித்தியாசமான பரிமாணம் இருக்கு. முதலில் நாம் சூர்யாவின் குரலில் கேட்கும் வசனங்களை பார்ப்போம். என் கோபத்தை கட்டுப்படுத்துறேன், என் அப்பாவோட வேலை செய்வதை நிறுத்துறேன், வன்முறை, ரவுடித்தனம் மற்றும் குழப்பத்தையும் இன்றையோட நிறுத்துறேன், இனிமேல் சிரித்து பார்ப்பேன், சந்தோஷமா இருக்க பார்ப்பேன், அவருடைய பிறவி நோக்கத்தை பத்தி சொல்றாரு. உங்கள் மொழியில் என் தர்மம், அன்பு, தூய்மையான அன்பு இதை சொல்லிக்கிட்டு இப்போது சொல்லுங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் வசனத்தை திரிக்க விடுறார். இந்த வசனங்கள் நாம் மனதிற்கு எளிதில் ரசிப்படக்கூடியதாக பார்த்தாலும் அதில் உள்ள ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொண்டால் இந்த படம் உண்மையில் என்னவென்று நம்மால் உணர முடியும். சூர்யாவின் குணசித்திரம், மனநிலை மற்றும் கதாபாத்திரங்களின் வெளிப்பாடு இந்த வசனங்களில் முதல் முக்கியம். கார்த்திக் சுப்ராஜ் தனது முற்படைப்புகள் மூலம் புதுமையை தேடுவதாக பரிணமித்துள்ளார். இந்த படம் அவரின் சினிமா தளத்தில் ஒரு முக்கியமான அத்தியாயமாக இருக்கும். டீசரில் காணப்படும் ஒவ்வொரு காட்சியிலும் அவரின் கதை சொல்லும் திறனின் ஒளிச்சாயல்கள் மிக தெளிவாக இருக்குது. 80களின் பின்னணியில் அமைந்திருக்கும் இந்த திரைப்படம் அந்த காலகட்டத்தின் மொத்த வாழ்விலே நம் திரையில் காண செய்கிறது. ஆடை வடிவமைப்பு, அதன் பின்னணி இசை மற்றும் ஒளிப்பதிவு போன்ற எல்லா கூறுகளும் அக்காலத்தின் உண்மையான சுவையை நமக்கு அளிக்கின்றன. இப்படத்தில் சூர்யா ஒரு வித்தியாசமான பாத்திரத்தில் நடிக்கிறாரு. இந்த டீசர் மூலமா அதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. அவர் ஒரு திருந்திய வன்முறை மனிதனாகவும் தனது வாழ்க்கையில் புதிய பாதையை தேடும் ஒரு மனிதனாகவும் காட்சியளிக்கிறார். அன்பு எனும் கரு இந்த படத்தின் மையமாக இருப்பது உறுதி. சூர்யா கூறும் என் பிறவியின் நோக்கம், உங்கள் மொழியின் தர்மம், அன்பு, தூய்மை. இந்த வரிகள் அவரது பாத்திரம் எவ்வளவு பரிணாமத்தை அடைகிறது என்பதை வெளிப்படுத்துது. கதையின் பின்புலம் மனித வாழ்க்கையை பல பரிணாமங்களையும் நமக்கு காட்டுகிறது. இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணின் பங்களிப்பு இந்த படத்தை ஒரு முழுமையாக உயர்த்தப்படும் என சொல்லப்படுது. டீசரில் அவர் வழங்கிய பின்னணி இசை காட்சிகளை வலுவாக்குவதோடு பார்வையாளர் மனதில் ஆழமாக பதிகிறது. சந்தோஷ் நாராயணின் இசை எளிதில் நம்ம பறக்க முடியாத அனுபவத்தை நமக்கு அளிக்கிறது. ஒவ்வொரு காட்சியிலும் அவரது இசை கதையின் ஆழத்தை மேலும் சிறப்பிக்குது. சூர்யா தமிழ் சினிமாவின் மிக திறமையான நடிகரில் ஒருவராக இருக்கிறார். அவரது நடிப்பின் தனித்துவம் பார்வையாளரை மெய்மறக்க செய்யும் வகையில் இருக்கு. ரெட்ரோ படத்தில் அவர் மிகுந்த உழைப்புடன் வேறுபட்ட கதாபாத்திரத்தை ஏற்றுள்ளார். இந்த படம் அவரது நடிப்பின் திறனை மேலும் உயர்த்தும் படமாக இருக்கும் என எதிர்பார்க்கலாம். கார்த்திக் சுப்ராஜ் படம் எப்போதும் சற்று வித்தியாசமாக இருக்கும். இந்த படம் கூட அப்படியே இருக்கும் என்று டீசர் மூலம் உறுதி செய்யலாம். அவர் ஒவ்வொரு கதையும் ஒரு தனித்துவமான பார்வையில் அமைக்கிறார். சினிமாவில் புதிய முயற்சிகளை வரவேற்கும் இயக்குநராகவும் அவர் ரசிகர்களிடையே தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வராரு கார்த்திக் சுப்ராஜ். ரெட்ரோ படம் தமிழ் சினிமாவில் அடுத்த மைல்கல்லாக இருக்கும் என்று இந்த டீசர் மூலமா நமக்கு புரியுது. நண்பர்களே, உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். நமக்கு என்னவெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் இந்த படத்தில் சொல்லுங்க. இந்த டீசரை பார்த்த பிறகு நீங்கள் உணர்ந்ததை பகிர்ந்து கொள்ளுங்க. மேலும் இது போன்ற அப்டேட்டுக்கு பிரசாந்த் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.